ஒரு திருடனாக இருந்தாலும் அவனை மன்னிச்சு அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ வந்து இதே மாதிரி எனக்கு ஒரு துக்கம் வரும், சந்தோஷம் வரும் அப்படிம்பாங்களா, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பையனும் பிறக்கான். யாருக்கு? இவங்க மகளுக்கு ஒரு பையனும் பிறக்கான். அந்த பையனும் சின்ன வயசுல இதே மாதிரி சேட்டை பண்ணுறான். அதுக்கப்புறம் திரும்பி தான் அவங்க ஆஃபீஸ் படி அதுக்கப்புறம் திரும்பி நாட்டை அவனும் ஆளக்கூடிய ஒரு தகுதியில் வரான். அப்போ வந்து இவங்க எல்லா ஒரு இதுலேயுமே இந்த ராணி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அவுரங்கசீப் தெரியுமா, முகலாய மன்னர், அவர் வந்து இந்த சிவன் கோயில் இருக்கலாம், காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் அவர் ஜெயிச்ச உடனே போய் அதை இடிச்சிட்டாராம். அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்காங்க, இந்த அகல்யாபாய் என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப அதை எடுத்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கோயில் சோமநாதர் கோயில் அப்படிம்பாங்க, நிறைய சிவாலயங்களை வந்து இவங்களே போய் கணக்கே சொல்ல முடியாது. இப்போ நம்ம டீட்டெயில் எடுத்து பார்த்தோம்னா எண்ணிலருங்கா கோயிலை வந்து இவங்க சீர்படுத்தி நல்ல முறையில் கும்பாபிஷேகம் பண்ணுறது அப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இவங்க ஆட்சியில் எப்படி இருந்துச்சுன்னா, வரதட்சணை வந்து வாங்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு. நீ ஒருத்தட்ட வரதட்சணை வாங்குறியா பொண்ணு வீட்டில், நீ வாங்கினாலும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு அப்படின்னு சட்டம் போட்டிருக்காங்க அந்த காலத்திலே. இவங்க ஆட்சியில் வந்து எல்லாருமே செல்வ செழிப்பாக தான் வாழ்ந்துருக்காங்க. அப்போ வந்து மக்கள் தவறான வழியில் பேரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இந்த மது அப்பவுமே அவங்க ஒழிச்சிருக்காங்க. நான் இருக்கிற நாட்டில் வந்து இந்த போதை பழக்கத்துக்கான எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு பெண்களுக்கு சுய தொழிலை கொடுத்து நல்ல முறையில் ஆட்சி பண்ணி, அவங்க பணம் இருந்துச்சுன்னா வேறு தப்பான வழிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுய தொழிலை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மீன்கள் இருக்கலாம், மீன்களுக்கு வந்து இந்த அரசவையில் வேலை பார்க்குறவங்கள விட்டு அவங்களுக்கு சாப்பாடு உணவளிக்கிறது. அப்புறம் பறவைகளுக்கு வந்து அங்கங்கே கூடு அமைச்சு, மக்களுக்கு மட்டும் செய்யல, அவங்க எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க. பறவைகளுக்கு அங்கங்கே கூடு அமைச்சு பறவைகள் வசிக்கிற இடம் மாதிரி நிறைய நிறைய நன்மைகளும் பண்ணியிருக்காங்க, நிறைய நேர்மை பண்ணியிருக்காங்க. நரேந்திர மோடி வந்து இவங்களுக்கு காசியில் வந்து இவங்களுக்கு ஒரு சிலையை வச்சுருக்காரு. காசியில் இவங்க பேர் சொல்கிற மாதிரி ஒரு சிலையை வச்சுருக்காங்க. நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே யார் பண்ணியிருக்காங்க, நம்ம அகல்யாபாய் ஒழுங்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறமே கடைசி என்னமாவது இவங்க பேரனே இறந்து போகலாம். பேரனே இறந்து போனோன்னு அப்போ வந்து இவங்களுக்கு வந்து கடைசியாக வந்து இந்த நாட்டை வந்து நம்ம ரொம்ப மன உளைச்சலாகி இனிமேல் என்ன பண்ண அப்படிங்கும்போது இன்னொரு ஆள் சொல்கிறாரு, என்னைக்குனாலும் நீங்கள் தான் ராணி, நீங்கள் வந்து எப்போவுமே சோர்ந்து போகக்கூடாது, இந்த நாட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் இந்த நாட்டுக்காண்டி, நாட்டு மக்களுக்காண்டிலே சின்ன சின்ன விலங்கியல் உயிரினங்கள் அத்தனை பேருக்கு யார் பாடுபட்டுருக்காங்க, நம்ம அகல்யாபாய். இவங்களே மாதிரி யாருமே இருக்க முடியாது. மீன்களுக்கு பறவைகளுக்குலாம் யார் பார்ப்பா? அப்போ அந்த காலத்துலேயே வந்து இப்போ வரதட்சணை கொடுமை எல்லாம் இருக்கலாம், அந்த காலத்துலேயே வந்து வரதட்சணை வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் வந்து இவங்க ஆட்சியில் போட்டிருக்காங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மக்கள் வந்து ரொம்ப நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்க. அப்போ இவங்க வந்து யாருக்கு முன்னோட்டி பண்ணிருக்காங்க, நம்ம வேலுநாச்சியாருக்குலாம் முன்னக்கூட்டி உள்ளது இது பார்த்தீங்களா, வேலுநாச்சியார் மிந்தி பிறந்த ராணி. அப்போ இவங்களை வந்து நம்ம மனசில் பதிவு பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? வணக்கம்.